ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம ரோஸ் செடியை பற்றி பார்க்கணும். இது என்ன ரோஸ்னால் காஷ்மீரி ரோஸ். இதில் வந்து முள் இருக்காது அதிகமாக இதோட தண்டுகளில். இது வந்து மழை கொஞ்சம் பெஞ்சோன்னே தளிர்கள் அடியிலேருந்து ரூட் வந்து அடியிலேருந்து வருது. ரெண்டு இது வந்திருக்கு, கீழேருந்து அடியிலேருந்து ஒன்று வந்திருக்கு, அதுக்கு மேலே தண்டில் ஒரு புது துளிர் வந்திருக்கு. இது வந்து மழை பெஞ்சதுனால கொஞ்சம் துளிர்கள் எடுத்து வந்திருக்கு. நான் இடங்களை மாற்றி மாற்றி வச்சதுனால கொஞ்சம் ஸ்டன் ஆகிட்டு செடிகள்லாம். இப்போ தான் கொஞ்சம் துளிர் விட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்துகிட்ருக்கு. அதாவது இந்த காஷ்மீரி ரோஜா வந்து கொத்து கொத்தாக பூக்கும். கலர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். பிங்க் கலர், டார்க் பிங்க் கலரில் இருக்கும். ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இது வந்து இந்த செடியில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா முள் இருக்காது. ரோஸ் செடிக்கு நம்ம எப்பவும் போல கொடுக்குற உரங்கள் டீத்தூளை காய வச்சு கொடுக்கலாம், டீத்தூளை ஊற வச்சு அந்த தண்ணியும் கொடுக்கலாம். அப்புறம் காப்பித்தூளையும் நம்ம உரமாக இந்த செடிகளுக்கு கொடுக்கலாம். அதை தவிர முட்டை பவுடர், முட்டை வேஸ்ட் இருக்குல்ல, அந்த தோடை வந்து காய வச்சு அதை திரித்து ஒவ்வொரு ஸ்பூனும் வைக்கலாம். அதில் கால்சியம் சத்து நிறைய இருக்கிறதுனால ரோஸ் செடி வந்து நல்லா செழிப்பாக வளரும். முட்டை பவுடருக்கு வந்து நல்லா வளரும். அதே மாதிரி வேஸ்ட்டு, காய்கறி வேஸ்ட்டையும் நம்ம போடலாம். மண்புழு உரம் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த செடிகளுக்கு உரமாக நம்ம கொடுத்தோம்னா நிறைய பூக்கள் பூக்கும். அதே மாதிரி எப்சம் சால்ட்டும் வைக்கலாம். அதில் மாதம் ஒரு தடவை எப்சம் சால்ட் வச்சாலும் ரோஸ் செடி வந்து நல்லா செழிப்பாக நல்லா வளரும். பூக்கள் நிறைய எடுக்கும், கலர் அழகாக இருக்கும். அடுத்தாப்போ இது வந்து ஆரஞ்சு கலர் இது ரோஜா, பட்டன் ரோஸ். குட்டி குட்டியாக தான் பூக்குது. இப்போ இந்த மொட்டு தான் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கு. பாப்பா சின்ன தொட்டியில் தான் இருக்குது, நர்சரியிலேருந்து வாங்கின தொட்டியில் தான் இருக்குது. தொட்டி இல்லாதனால அதுலேயே வச்சுருக்கேன். ரெண்டாவது மட்டும் விட்டுருக்கு, 2 மட்டும் விட்டுருக்கு. எல்லாமே செடிகள் வந்து ஒரு மழை பெஞ்சதுனால ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக நிற்கிது, வாடலை. ஆனால் நான் கொஞ்சம் இடங்களை மாற்றி மாற்றி வச்சதுனால கொஞ்சம் செடி ஸ்டன்னாக இருக்குது, ஸ்டன் க்ரோத்தாக இருக்குது. அதாவது அப்படியே நின்றுட்டுருக்கு. பார்ப்போம் அந்த இடம், இந்த சூழ்நிலை மாற்றத்தை அது உணர்ந்த உடனே அது வந்து நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும், குளிர்கள் விட ஆரம்பிச்சிடும். அதாவது வெயில் சில இடங்களில் குறைவாக கிடைக்கும், சில இடங்களில் அதிகமாக கிடைக்கும். அதை பொறுத்து ரோஸ் செடி வளருது. ஓகே, தேங்க்ஸ்.